வசந்தியின் ஆசை. என் கணவரும் நானும் அமெரிக்கா வந்து 3 வருஷங்களுக்குமே ஆகிவிட்டன. இன்னும் ஒரு தடவை கூட இந்தியாவுக்கு போகவில்லை. செப்டம்பரில் நிச்சயமாக என்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழ்வது அமெரிக்காவில்தான் என்றாலும் மனம் கும்பகோணத்தையே முற்றுகையிட்டு கொண்டிருந்தது. வழக்கமாக வாரத்துக்கு ஒரு தடவை தான் என் அம்மாவுடன் ஃபோனில் பேசிக்கொள்வேன். சென்ற வாரம் அம்மா ஊர் செய்தி வரிசையில் சந்திரன் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாள். அந்த விஷயம் என்னை ஒரு வாரமாக வாட்டிக்கொண்டு இருந்தது. சந்திரன் ஒரு பஸ் விபத்தில் அகப்பட்டு கொண்டாராம். இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காராம். பிழைப்பது கஷ்டம் என்பது போல் பேசிக்கொள்கிறாராம். இதை கேட்டவுடன் என் நெஞ்சம் வேகமாக துடித்தது. கைகால் உதறியது. எனக்கும் சந்திரனுக்கும் சொந்த ஒன்றுமில்லை. எங்கள் தந்தையர் இருவரும் நண்பர்கள். ஒரே தெருவில் வாழ்ந்ததால் நாங்கள் ஒன்றாகவே பள்ளிக்கூடம் சென்றோம், பழகினோம், நண்பர்களானோம், காதலர்களாகவும் இருந்தோம். சொற்ப காலமாவது. பழைய காலம் சுகமானது. அதிகாலையில் எழுந்திருப்பது ஒன்றுதான் எனக்கு கஷ்டமான காரியம். ஒரு தங்கை ஜெயந்தி ரொம்ப சின்னவள். இப்போது 9 படித்து கொண்டிருக்கிறாள். அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறார். அம்மா எப்போதும் வீட்டில்தான். எங்களை விட சந்திரனின் குடும்பம் வசதியானது. ஒற்றை பிள்ளை. நன்றாக படிப்பார். அவர் அப்பா தன் தொழிலை சந்திரனிடம் தந்துவிட அவரை தயார் செய்து வந்தார். பெற்றோர் விருப்பப்படியே அவரும் அருகில் உள்ள காலேஜ் ஒன்றில் சேர்ந்து பிஏ தமிழ் இலக்கியம் படித்தார். நான் ஸ்கூல் முடித்துவிட்டு பிஎஸ்சி படிக்க சென்னை சென்றேன். சென்னையில் வாழ்ந்த அந்த 3 வருஷங்களில்தான் சந்திரன் என் நெஞ்சு வானை ஜொலிக்க ஆரம்பித்தாள். அதுவரை வா போ என்று பேசி கொண்டிருந்தவள் அவருக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போது எப்படியாவது அவரை பார்த்து விடுவேன். என்னை பார்க்கும்போதெல்லாம் நன்றாக பேசுவார். நாங்கள் பேசுவதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் என்றாலும் அவரிடம் பேசும்போது மட்டும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். முதலில் நானும் அவரை ஒரு அண்ணனை போல்தான் நினைத்திருந்தேன். ஒரு பெண்ணாக வளர்ந்த பின் தான் எனக்கு சந்திரன் ஒரு விசேஷமான மனுஷராக தெரிய ஆரம்பித்தார். நல்ல உயரம், நிறம், தமிழ் இலக்கியம் படித்ததாலோ என்னவோ எப்போதும் வேஷ்டியும் சட்டையுமாய் இருப்பார். திருநீர் அணிந்திருப்பார். ரொம்ப அழகாக இருப்பார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் அழகாக தான் இருந்தார். அவரை பார்க்கும்போது மட்டும் என் உடம்பில் அத்தனை நாணங்களும் உணர்வு கொள்வது போல் இருக்கும். அவரும் என்னை ரகசியமாக ரசித்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். நான் பிஎஸ்சி கடைசி வருஷத்தில் இருந்தபோது ஒரு நாள் வசந்தி உன்னிடம் ஒன்று கேட்கலாமா என்று ஆரம்பித்து அவருக்கு என்மேல் உள்ள விருப்பத்தை தெரிவித்தாள். எனக்கு வானமே இறங்கி வந்து மாலை தந்தது போல் இருந்தது. அவர் கண்களை சந்திக்க துணிவில்லாமல் குனிந்து கொண்டே அவர் கைகளை இழுத்து என் கண்களில் ஒற்றி கொண்டேன். அந்த பரிசத்தில் உடல் முழுவதும் நடுங்கி போனேன். அப்படியே சற்று நேரம் சென்ற பின் அவர் கைகளை அவரிடமே தந்துவிட்டு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தேன். சந்திரன் என் இதயத்தை இனம் கண்டுவிட்ட களிப்பு என்ன வானுகுலத்துக்கே அழைத்து சென்றது. என் விரல் நுனிகள் ராத்திரி முழுவதும் மென்மையால் அதிர்ந்து கொண்டே இருந்தன. தூக்கம் வரவில்லை. பழைய படங்களில் கதாநாயகி காதல் வேகத்தை நிலாவையும் இரவையும் வர்ணித்து பாடுவது வெறும் கற்பனை அல்ல என்பதை அன்று உணர்ந்து கொண்டேன். சந்திரனோடு ஒரே ராத்திரியில் ஒரு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். என் கனவும் கற்பனையும் அன்று இரவோடு தொலைந்தன. அடுத்த நாள் கொடூரமான நாள். சந்திரனின் அப்பா மாரடைப்பில் இறந்து விட்டாள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் என்னிடம் தன் காதலை தெரிவித்தவுடன் ஏன் எத்தனை பெரிய கஷ்டம் வர வேண்டும்? நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டையோ? எனக்கும் அவருக்கும் பொருத்தமில்லை என்பதுதான் இதன் அர்த்தமோ? இந்த கேள்விகளும் என் சந்திரன் பட்ட கஷ்டங்களும் என்னை சித்திரவதை செய்தனர். காலம் மெதுவாக எங்கள் துக்கத்தை இறக்கி வைத்தது. ஆனால் யதார்த்தம் எங்களுக்குள் அரும்பியிருந்த காதல் என்ற பந்தத்தை ஒரு கை பார்த்து விட்டது. இப்போதோ சந்திரனுக்கு என் அடிமனதுக்குள் உன்னதமாய் ஒரு இடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் மோசமானவள். சந்திரன் காலை கழுவதற்கும் லாய்க்கற்றவள். அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்த இவர் சுரேஷ் என்னை பெண் பார்க்க வந்து
என்னை விரும்பியதும் சந்திரனை ஒதுக்கிவிட்டு இவரை கைப்பிடித்து விட்டேன். பூர்வ ஜென்ம பந்தம் என்பார்களோ அப்படிதான். இவர் பார்வைப்பட்டவுடன் ஒரு புது மனுஷியாகிவிட்டேன். அமெரிக்கா வந்த பிறகு அவர் நாள் முழுவதும் ஆஃபீஸ்க்கு சென்று விடுவார். தனிமணி வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்த எனக்கு சந்திரன் ஞாபகம் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் கஷ்டப்பட ஆரம்பித்தேன். சந்திரன் நினைவில் சதா மனதுக்குள் ஒரு போராட்டம். நான் கல் நெஞ்சுக்காரியோ, 2 அப்பாவி மனுஷர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனோ? ஆகவேதான் சந்திரன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்ற செய்தி என்னை அவ்வளவு தாக்கிற்று. என்ன கடலில் நான் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும்போது சுரேஷின் கார் சத்தம் என்னை நிஜ உலகத்திற்கு கொண்டு வந்தது. காரை நிறுத்திவிட்டு வசதி என்று அழைத்தபடியே அவர் வீட்டுக்குள் வந்தார். வந்துட்டீங்களா என்று சிரிப்பதற்கு முயற்சித்தேன். எப்போதும் போல் அவர் வேகமாய் பாத்ரூம் நுழைந்து கை கழுவ செல்லவும் நான் என்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தேன். வசந்தி, ஏதாவது விஷயமா என்றவரிடம் நீங்கள் தான் சொல்லணும் என்றேன். எங்கள் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு குறிச்சலும் இல்லை. அவர் என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் ஏனோ எங்களுக்கு குழந்தை ஒன்று பிறக்கவில்லை. அவர் அதை நினைத்து வருத்தப்படுவார். நான் அவரை சமாதானப்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்து உங்களையே ஒரு குழந்தையாக வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பெரியவராயிட்டா நல்லது இல்லையா என்பேன். அடி ராட்சசி, நீ தான் இப்படி ஏதோ கடவுளிடம் வரம் வாங்கி வந்திருக்காய் போல் இருக்கிறது. எனக்கு சீக்கிரம் ஒரு குட்டி வசந்தி வேண்டும் என்று விளையாட்டுக்கு கோபப்படுவார். உண்மையில் எனக்கும் இந்த விஷயத்தில் கவலைதான். அவர் கண்கள் இன்னும் என்னை விட்டு அகலவில்லை. என்ன வசந்தி, கண்ணமெல்லாம் உப்பி போயிருக்கிறது என்றார். ஒன்றுமில்ல, அடிக்கடி அப்பா அம்மா ஞாபகமாக இருக்கு என்று சொல்லி முடிக்கும் முன்னே என் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்னும் 3 மாதம் தானே இருக்கு செப்டம்பர் வருவதற்கு. கவலைப்படாத வசந்தி என்றார். சந்திரனை நினைத்து இரவெல்லாம் அழுதேன், மறுநாளும் அழுதேன். வசந்தி, நீ மட்டும் இப்போவே வேணா இந்தியாவுக்கு போறியா? எனக்கு அடுத்த 3 மாதத்தில் ரொம்ப வேலை இருக்குது. வேலை சம்பந்தமாய் அதிகமாய் ட்ராவல் பண்ண வேண்டியும் இருக்கலாம். நீ மட்டும் வீட்டில் இருந்தால் இன்னும் அதிகமாய் கவலைப்படுவாய் என்றால் முதலில் மறுக்கத்தான் செய்தேன். கடைசியில் அடுத்த வாரமே புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்தேன். திருச்சிக்கு சென்று என் கணவர் வீட்டில் ஓர் இரவு தங்கிய பின்தான் என் பெற்றோரிடம் செல்ல வேண்டும் என்பது என் கணவரின் அன்பு கட்டளை. அவர் வராமல் நான் மட்டும் வந்து நின்றது கஷ்டமாய் இருந்தது. மாமியாரும் மாமனாரும் என்னை நன்றாக கவனித்து கொண்டார்கள். நான் மட்டும் சந்திரனே நினைத்து ரொம்பவே தவித்து போனேன். மறுநாள் காலையில் அப்பா வந்து என்னை கும்பகோணம் அழைத்து சென்றார். ஜெயந்தியும் அம்மாவையும் கட்டிப்பிடித்து கொண்டேன். ஆசை தீர அன்று இரவெல்லாம் பேசினோம். ஆனால் சந்திரனை பற்றி யாரும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மறுநாள் சனிக்கிழமை அம்மா பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போகும் தினம் அம்மாவுடன் நானும் சென்றேன். போகும் வழியில் அப்போதான் ஞாபகம் வந்தவள் போல் சந்திரனை பற்றி விசாரித்தேன். இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. அப்பா 2 நாளைக்கு முன்னால் பார்த்துட்டு வந்தார். உன்னை பற்றி கூட விசாரிச்சான்னு சொன்னார். அம்மா சொன்ன விஷயங்கள் நிம்மதியை தந்தன. ஆனாலும் சந்திரனை அப்போதே பார்த்துவிட மனம் துடித்தது. அன்று மாலையே அதற்கு வாய்ப்பும் கிடைத்தது. அப்பாவுடன் நானும் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். சந்திரனை அதிகமாக பேச வச்சிடாதம்மா, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். என்னை சந்திரன் ரூமில் விட்டுவிட்டு அப்பா ரிசப்ஷன் ஆஃபீஸ் நோக்கி சென்றார். சந்திரனை பார்க்கும்போது அழுகையாய் வந்தது. முகத்தில் கூட அடிபட்டிருந்தது. அவர் பேசுவதற்கே கஷ்டப்படுவது போல் தெரிந்தது. உங்களை பார்க்க தான் இவ்வளோ அவசரமாய் ஓடி வந்தேன் சந்திரன். 3 வருஷங்களாய் அடக்கி வைத்திருந்த என் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்தேன். அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் என் கணவருக்கு துரோகம் செய்கிறனோ என்ற பயம் என்னை ஆக்கிரமித்து கொண்டது. அதற்கு மேல் பேச முடியவில்லை. இருந்தாலும் என் அவலத்தை சந்திரன் நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வசந்தி, நான் நிச்சயமாக பிழைத்து கொள்வேன். உன் மனதில் உள்ள வருத்தம் எனக்கு தெரியாமல் இல்லை என்றார் சன்னமான குரலில். நமக்குள் கொஞ்சமாய் அரும்பி விட்டிருந்த உணர்வுகள் இன்னும் உன்னை வாட்டி கொண்டு இருப்பது போலவே என்னையும் வாட்டதான் செய்தன்று. திடீரென்று அப்பா இறந்து போனவுடன் நான் நிலை குலைந்து போனேன்.
அம்மா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நான் உன்னிடம் வந்து என் துக்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் எதுவுமே என்னால் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை பார்த்தால் என் கவலை குறைந்திருந்திருக்கும். நானோ உன்னை சந்திப்பது என் சுயநல என்று தவறாக எண்ணினேன். உன்மேல் எவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறேன் வசந்தி. ஆனால் நீ சுரேஷுக்கு தான் உரிமையானவள். இது நிஜம். நான் ஒன்றும் சொல்லாமல் சந்திரன் பேசுவதையே கவனித்து கொண்டிருந்தேன். நீ வெள்ளை கலர்கள் கலாச்சாரத்தை பக்கத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறாய். பின்னும் இதை நீ உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது ஆச்சரியம்தான். சந்திரன் சொல்வது எனக்கு அவ்வளவாக புரியவில்லை. இருந்தும் நான் ஒன்று கேட்கவில்லை. அவரே தொடர்ந்தார். ஆனால் நானும் நீயும் மானசீகமாய் நேசித்து விட்டோம். நம் இலக்கியங்கள் இந்த உணர்வுகளை பெரிதுபடுத்தி இருக்கின்றன. அதெல்லாம் கற்பனை. நாம் வாழும் வாழ்வு கடவுள் எழுதும் காவியம். நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை. அதுவும் நிச்சயமாக திருமண விஷயத்தில் கடவுள் நமக்கு நியமித்திருப்பதுதான் நடக்கும். நீ ரொம்பவும் நல்லவள் வசந்தி. என்ன போலவே இன்னும் எத்தனையோ பேர் உன்மேல் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் சுரேஷ் ஒருவர்தான் உனக்காக பிறந்தவர். நீ அவரோடு சந்தோஷமாய் இருப்பதுதான் சரி. எனக்கென்று ஒரு பெண் இருக்கிறாள் என்று நம்புகிறேன். நான் சொல்வது சரிதான வசந்தி? நீங்கள் மட்டும்தானா என்னை விரும்பினீர்கள்? நானும் தானே என்று உங்கள் நினைவில் பரவசம் அடைந்தேன் என்று சொல்ல துடித்தேன். ஆனால் சொல்லவில்லை. இன்னும் சந்திரன் என்னை சமாதானப்படுத்ததான் அப்படி பேசுகிறார் என்று நினைத்தேன். அம்மா எனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறார். அவளை எனக்கு பிடித்திருக்கிறது. சீக்கிரமே திருமணம் நடக்கும் என்று சந்திரன் சொன்னதும் அத்தனை காலமாய் மனதுக்குள் கிடந்து அரித்து கொண்டிருந்த கம்பளி பூச்சி ஒன்று காணாமல் போனது. அது சிறகுகள் முளைத்து பறந்து சென்றிருக்க வேண்டும். நெஞ்சில் புதிதாய் ஒரு சுகம். அமெரிக்காவின் வசந்த கால குளிர்காற்று எங்கிருந்தோ வந்து என்னை தழுவிக்கொள்வது போல் உணர்ந்தேன்.